இந்த நேரத்தில் ஒரு சின்ன வருத்தம் கூட எனக்கு. மாமன் படம் காலையில் ரிலீஸ் ஆகி இவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான செய்திகள் எல்லா பக்கமும் இருந்து வந்துக்கிட்டு இருக்குது. நானும் நேரில் பார்த்தேன். நம்ம பட்ட கஷ்டத்துக்கு இன்றைக்கி அதுக்கான படைப்புக்கு இவ்வளோ வரவேற்பு கிடைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதே நேரத்தில் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, மதுரையில் மாமன் படம் வெற்றி அடையணும்னு சொல்லி சில தம்பிகள் அன்பு தம்பிகள் வந்து அன்பு தம்பின்னு சொல்கிறதுக்கே எனக்கு வருத்தமாக இருக்குது. மண்சோறு சாப்பிட்ருக்காங்க. படம் மாமன் வெற்றி அடையணும் அப்படின்றக்க மண்சோறு சாப்பிட்ருக்காங்க. தம்பிகளாக ரொம்ப முட்டாள்தனமானது. எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்ம இப்படி பண்ணோம்னா என் காதுக்கு நான் பார்ப்பேன், என்ன இம்ப்ரெஸ் பண்ண நினச்சிக்கிட்டோ இல்லை படம் நல்லா ஓட நினச்சிக்கிட்டோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க. புரியலை. இது படம் கதை நல்லா இருந்தால் படத்தை நல்லா எடுத்தால் அந்த படம் நல்லா ஓட போகுது. அதை விட்டு மண்சோறு சாப்பிட்டா படம் எப்படி எடுத்தாலும் படம் ஓடிடுமா என்ன? ரொம்ப வேதனையாக இருக்குது. இதுக்கு அந்த காசுக்கு எங்கேயோ ஒரு 4 பேருக்கு தண்ணி வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷப்பட்டுக்கலாம். 2 பேருக்கு மோர் வாங்கி கொடுத்துருக்கலாம். அதை 4 பேருக்கு சாப்பாடு போட்டுக்கலாம்டா தம்பிகளா. இது என்ன செயல்? இது இந்த மாதிரி ஒரு செயல் வந்து அது என் தம்பிகளால் என் ரசிகரை கூட தகுதி இல்லை. என் ரசிகரோ என் தம்பிகளை கூட தகுதியே இல்லை நான் நினைக்கிறேன். இப்படி முட்டாள்தனம். நான் உணவை ரொம்ப மதிக்கிறேன். அதே நேரத்தில் சாப்பாட்டு கூட இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தான் தெரியும். இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா முடிஞ்சு அவ்வளோ கடினமாக உழைச்சி எனக்கு இந்த இடத்துக்கு கொண்டாந்து நான் வந்திருக்கேன். இந்த மக்கள் உட்கார வச்சுருக்காங்க. அப்படி இருக்கப்போ அந்த சாப்பாடுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கவே இல்லை. அந்த சாப்பாடுக்கு நீங்கள் மதிக்கவே இல்லை. நீங்கள் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் காலையிலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி நல்ல விஷயங்கள் எல்லோரும் எனக்கு காதுக்கு வர்றப்போ எவ்வளோக்கு சந்தோஷமாக இருக்கணும். அவ்வளோக்கு என்னை இப்படி ஒரு செயலை பண்ணி ஒரு தவறான ஒரு செயலை பண்ணி என்னை கஷ்டப்படுத்திட்டீங்க. நீங்கள் தயவுசெய்து தம்பி இந்த மாதிரி தவறு செய்யவே செய்யாதீங்க. ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது. இது என்ன செயல்? அதுக்கு நல்லதுக்கு உதவி பண்ணுங்க. அதை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். எல்லாரும் இந்த தேட்டருக்கு வந்திருக்கேன், உள்ளே போய் பார்த்து எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த படத்தை பார்க்குறாங்க, அழுகுறாங்க. இப்படி இருக்கப்போ எனக்கு இப்படி ஒரு செயலை பண்ணி நீங்கள் வந்து தயவுசெய்து தம்பி, என் தம்பியாவோ என் ரசிகர்களுக்கு தகுதியே இல்லை. ரொம்ப போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க தம்பிகளா. அதனால் வந்து இன்னும் எவ்வளவோ தூரம் இருக்குது இன்னும். அதனால் யார் அவங்க வேலையை பாருங்கள் தம்பிகளா. நல்ல படைப்பு இருந்தால் அந்த படம் ஓட போகுது தம்பிகளா. யார் ஒருத்தங்க இந்த மாதிரி முட்டாள்தனமாக பண்ணுற ஒரு படம் ஓடாது. அவங்க வேலையை பாருங்கள். தயவுசெய்து சொல்கிறேன். மற்ற அன்பு தம்பிகளா எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம். இன்றைக்கி எனக்கு நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்காக பண்ணியிருக்கேன். படம் நல்ல முறையில் படம் நல்லா வந்திருக்கு. ரொம்ப நன்றி தம்பிகளா. பொதுவாக எதிர்காலத்திலையோ இல்லை உங்களுடைய ரசிகர்களோ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இது மூலமா என்ன வேண்டி அவங்க என்ன கேட்டுக்கிறீங்க? படத்தோட வெற்றி எப்படி கொண்டாடணும்? நல்ல படங்களை கொண்டாடுங்க, அவ்வளோதான். சினிமாவை பாருங்கள், கொண்டாடுங்க, அதோடு வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு வேறு மாதிரிலாம் ஒன்று அடுத்தவங்க முகம் சொல்லிக்க எதுவும் பண்ணாங்க. உங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது, உங்கள் வாழ்க்கை இருக்குது, அது நிறைய இருக்குது. அதை பாருங்கள். இது பொழுதுபோக்கு சினிமா. அங்கே இருக்கப்போ வாங்க, இங்கே சினிமாவை பாருங்கள், கொண்டாடுங்க. சினிமா நல்ல நல்ல விஷயங்கள் எடுக்கிறாங்க. அதை நீங்கள் என்ன நல்ல விஷயம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது வரவேற்க வேண்டிய விஷயம். அதை விட்டுட்டு ஒரு இதுக்காக வந்துக்கிட்டு இப்படி பண்ணுறது வந்து ரொம்ப வெக்கமாக இருக்குது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது அந்த தம்பிகிட்ட நான் சொல்கிறேன்.